ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா, வீட்டிலே அரைச்சி வச்சுருக்க தோசை மாவில் இன்ஸ்டண்ட்டாக தவாவில் ஒட்டாமல் தோசை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவாவை அடுப்பில் வச்சுக்கலாம். தோசை தவா லைட்டாக சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் ஆயில் விட்டுட்டு ஆனியனை அப்ளை பண்ணிக்கோங்க. சுற்றி பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க, இன்னொரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போது சுற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்படியே சுற்றிட்டே வரணும். மெதுவாக கரண்டி எடுக்காமல் அப்படியே சுற்றணும். அழுத்தாமல் அப்படியே மெதுவாக சுற்றியே கொண்டாடணும். மேலே ஹார்டாக இருந்துச்சுன்னா மாவு அதை அப்படியே மேலாக அப்படியே அப்ளை பண்ணி கொண்டாடணும். சுற்றி ப்ரெஸ் பண்ணாமல் மேலாக அப்படியே அமுக்கி கொண்டாடணும். ஆயில் இதில் போடணுன்னா ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுறலாம். ஒரு நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தோசை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி சாஃப்டாக வந்திருக்குன்னு. மறுபடியும் பார்க்கலாம் தோசை எப்படி சுடுறதுன்னு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு ட்ராப் ஆயில் விட்டுட்டு ஆனியனை அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும். தோசை மாவு ரொம்ப கெட்டியாகவும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, நார்மலில் இருக்கணும். பாருங்கள் தோசை அந்த கரண்டியை கை விடாமல் ரொட்டேட் பண்ணிகிட்டே வரணும். சுற்றி ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எல்லா இடத்தையும் ஈவனாக சுற்றி கொண்டாடணும். தோசையை இந்த மாதிரி தான் சுற்றணும், ரிவர்ஸில் சுற்றக்கூடாது. இது மேலே லைட்டாக ஆயில் விட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். தோசை எடுக்கும் போது இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் தோசை ஒட்டிட்டு வரும், ஒழுங்காக எடுக்க வராது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ருசியான டேஸ்டியான சாஃப்டான தோசை ரெடி ஆயிடும். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இது நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எண்ணெய் ஊற்றாமே நீங்கள் தோசை ஊற்றலாம், நல்லா வரும். தோசை இட்லி மாவு எப்படி செய்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.